அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி பள்ளி கல்லூரிகளிலே நாம் படிக்கும்போது நம் எல்லோர் மனதையும் கவர்ந்த ஒரு முக்கியமான வாசகத்தை நாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம். சுராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் பெற்றே தீர்வேன் என்பது. இதை முன்மொழிந்த பாலகங்காதர திலகரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்த ஒரு பெருந்தகையாளர். சுதந்திர போராட்ட வீரர்கள் பல ஆயிரம் பேர்களுக்கு நடுவேயும் இவர் தனித்து அடையாளம் காட்டப்படுகிறார். சிறு வயது முதல் பல்வேறு போராட்டங்களாகவே அமைந்த வாழ்க்கையிலே சுதந்திர வேட்கையையே, அந்த யாகத்தையே தனக்கான பிறப்பின் பயனாக கருதி அதற்காக வேண்டியே உழைத்தவர். மிதவாத போக்கு என்ற ஒன்று நமக்கு சுதந்திரத்தை பெற்று தராது, ஆங்கிலேயர்களுடைய அந்த அதிகார போக்கை அதே போன்ற ஒரு தீவிர போக்கோடுதான் நாமும் கையாள வேண்டும் என்பதை கருத்தாக கொண்டிருந்தார். இந்த கருத்திலே எந்தவித மாற்றமும் செய்து கொள்ளாமல், இதிலே எந்த விதத்திலும் குறைவு ஏற்படுத்தாதபடிக்கு அண்ணல் காந்தியடிகள் வரையிலும் கூட அவர்களுடைய கருத்தை கூட எதிர்த்து போராட துணிந்தவராய் விளங்கினார். இன்றைய மகாராஷ்டிரா மாநிலத்திலே ரத்னகிரி என்றழைக்கப்படும் வரலாற்று சிறப்புடைய ஊரிலே பிறந்தவர்தான் இவர். வேதம் ஓதுவதும் வடமொழி புலமையும் தம் தொழிலாக கொண்டிருந்த அந்தணர் மரபிலே கங்காதர திலகர் என்பவருக்கு மகனாக பிறந்தார். 16 வயதிலே இவருக்கு அந்த காலத்திய வழக்கத்தின்படி திருமணம் செய்து வைக்கப்பட்டது. தபிபாய் என்ற பெண்ணோடு இவருக்கு திருமணம் ஏற்பட்டு சில மாதங்களிலெல்லாம் அவருடைய தந்தையார் இறந்துவிட்டு போனார். பிறந்தபோது இவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் கேசவ கங்காதர திலகர். ஆனால் நாள்பட இவருடைய தந்தையாரினுடைய பெயராலேயே அவருக்கு இளையவர் என்ற பொருள்பட பாலகங்காதர திலகர் என்பதே இவருக்கு பெயராக அமைந்துவிட்டது. சிறு வயது முதல் பகவத்கீதை, இராமாயணம் முதலியவற்றிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். பகவத்கீதை கூறக்கூடிய நம்மை நாமே உருவாக்கிக் கொள்ளுதல், உணர்ச்சிக்கு வசப்படாது சிந்தித்து செயலாற்றும் திறமை, தலைமை பண்பு, அர்ப்பணிப்பு போன்ற குணங்களை கீதையினுடைய வாசகங்களின் மூலமாக தாம் கற்றுத் தேர்ந்து அதை தமக்கே தாம் ஆச்சாரியனாக கொண்டு விளங்கினார். இப்படி விளங்கிய இவர் சிறுவயது முதல் கணிதத்திலே ஆர்வம் கொண்டிருந்ததாலே கணிதத்துறையிலே கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். இளநிலையிலே நல்ல விதத்தில் தேறி அதன் பின் கணிதத்துறையிலேயே முதுநிலை சேருவதற்கு விண்ணப்பித்து அதிலே சில ஆண்டுகள் பயிற்சியும் மேற்கொண்டார். ஆனால் சுதந்திர இந்தியா தன்னுடைய கனவாக அமைந்தபடியாலே அதற்கு வழக்கு விவாதங்களிலே பங்கு பெற வேண்டும், அதற்குத்தான் வழக்குரைஞராக வேண்டும் என்ற ஆசையினாலே பாதியிலேயே கணித படிப்பை துறந்து வழக்கறிஞர் பணிக்காக அந்த கல்வியிலே சட்டக்கல்லூரியிலே சேர்ந்து அந்த வழக்குரைஞர்களுக்கான கல்வி பயிலத் தொடங்கினார். சட்டம் பயிலத் தொடங்கி அதையும் நல்ல விதத்திலே முடித்து தேறி தான் ஒரு பள்ளியிலே கணித ஆசிரியராக முதலில் பணியில் சேர்ந்தார். ஆனால் அங்கே சக ஆசிரியர்களோடு தனக்கு கருத்து ஒன்றுபட்டு வராததாலே அந்த பணியை துறந்து தான் ஊடகத்துறைக்கு செல்வோம் என்று பார்த்து நாள்தோறும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் சேர்த்து எழுதி அது குறித்த தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து அது வாசிக்கும் மக்களினுடைய மனத்திற்குள் சென்று ஒருவித உணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமான ஆழமான சொற்களோடு கொண்டு அவற்றையெல்லாம் செய்திகளாக புனைந்தார். இப்படி தொடங்கிய வாழ்க்கை தன்னோடு முடிந்துவிடக்கூடாது, செய்தியாளனாக செய்யும் பணியோடு சமூக பணியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வருங்கால இந்தியாவிற்கு புதிய கல்வி முறை அவசியம் என்பதை உணர்ந்து புதிய ஆங்கில கல்வி முறையை போதிக்கக்கூடிய ஒரு கல்வி சாலையை தன் நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து துவங்கினார். தொடங்கிய சில ஆண்டுகளிலெல்லாம் நல்ல பெருமையும் புகழும் அடைந்தது அந்த பள்ளி. சிறுகச் சிறுக அதிலே முதல் நிலையில் தேறியவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்லும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாலே பள்ளியினுடைய அளவும் அவர்கள் போதிக்கக்கூடிய பாடத்திட்டங்களும் அதிகரித்து கொண்டே போய் நிறைவிலே கல்லூரி படிப்பை அந்த மாணவர்கள் தொடர வேண்டும் என்ற நிலை வந்தபோது ஃபெர்கூசன் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியோடு இதையும் தொடர்புபடுத்தி அந்த கல்லூரியிலேயே தானும் கணித ஆசிரியராக பணியில் சேர்ந்து கொண்டார். இப்படி தொடக்கம் முதல் ஆசிரிய பணியை தனக்கான பணியாக கொண்டு அதன் மூலமாக புதிய சமுதாயத்திற்கு வித்திடக்கூடிய பெருமை நிறைந்த அந்த பணியையே தன்னுடைய வாழ்க்கையின் முதல் பகுதி முழுவதுமாக மேற்கொண்டிருந்தார். 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே சுதந்திரத்திற்கான போராட்டங்கள், அது குறித்த விவாதங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வந்தன.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மிதவாத போக்கை அகில இந்திய காங்கிரஸ் கடைபிடிக்கிறது என்பதை ஒரு குற்றமாகச் சாட்டி அதை குறித்து எழுதியும் பேசியும் வந்தார் திலகர். திலகருடைய இந்த வாதத்தை அப்போதைய காங்கிரசின் தலைமை பொறுப்பிலே இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நாம் என்னதான் எதிர்த்து போராடினாலும் அது அமைதி முறையிலே மிதவாதமாகத்தான் நடைபெற வேண்டும், பேச்சுவார்த்தைகளால் தான் நடைபெற வேண்டும், மாற்றங்களை நாம் அமைதியாக போராட்டமின்றித்தான் சென்றடைய வேண்டும் என்பதையே தங்களுக்கான கருதுகோளாக கொண்டிருந்தார்கள். ஆனால் திலகரோ ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியம், அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல், அவர்கள் நம்மை நடத்தும் விதம், அடக்கி ஆளும் எண்ணம் இவற்றையெல்லாம் மிதவாத போக்கின் மூலமாக கண்டித்தால் இதிலிருந்து நாம் விடுதலையை ஒரு நாளும் சென்றடைய முடியாது என்பதை ஆழமாக நம்பினார். இதே கருத்தை வலியுறுத்தியும் வந்தார். இதே எண்ணக்கோட்பாடு கொண்டிருந்த இன்னும் சிலரோடு இவருக்கும் பொருந்திபட்டு வரவே இவரோடு சேர்ந்து லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் ஆகியவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடையே பிரபலமடையத் தொடங்கின. லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லால், பால், பால் என்று இந்த மூவரையும் சிறப்பித்து அழைக்கத் தொடங்கினார்கள். இந்தியாவினுடைய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வித்திட்டவர் இவர்தான் என்று ஆங்கிலேயர்களே அடையாளம் காட்டும்படிக்கு இருந்தது இவருடைய எண்ணப்போக்கு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே புனே நகரத்தில் ஒரு பிளேக் கொடுந்தொற்று நோய் பரவியது. அதிலே பலாயிரம் மக்கள் மாண்டு போனார்கள். இந்த நோய் இனி பரவாமல் தடுக்கவும் மற்றைய நகரங்களுக்கு செல்லாமல் இருக்கவும் பல்வேறு விதிகளை அப்போதிருந்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் விதித்தார்கள். இந்திய இராணுவத்தை துணைக்கழைத்து கொண்டு அவர்களுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை கொடுத்து யாருடைய வீட்டிற்குள் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் நுழையலாம், அதற்கு அனுமதி யாரிடமும் பெற வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே இருப்பவர்கள் யாரையும் நீங்கள் எந்த சோதனைக்கும் உட்படுத்தலாம், அவர்களுடைய பொருளை நீங்கள் பறிமுதல் செய்யலாம், அவர்களை அங்கிருந்து அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக கூட மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு சேர்க்கலாம் என்பன போன்ற விதிகள் வழங்கப்பட்டிருந்தன. இப்படி கட்டுக்கடங்காது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மக்களாலே நல்லவிதமாக கொள்ளப்படவில்லை. யாரோ ஒருவர் எந்த காரணமும் இல்லாமல் எங்கள் வீட்டிற்குள் எப்படி வருவது, எங்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் உண்டு, எங்களை தொடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்பன போன்றவற்றை மக்கள் தம்பக்கத்து நியாயமாக முன்வைத்தார்கள். இதை பார்த்து பொங்கி எழுந்த பாலகங்காதர திலகர் இது குறித்து மிகவும் காட்டமான விமர்சனங்கள் பலதையும் தன்னுடைய நாளேட்டிலே எழுதினார். இதை படித்து இதன் மூலமாக உத்வேகமடைந்த 2 இளைஞர்கள் அப்போதிருந்த ஆங்கிலேய அதிகாரிகளை கொலை செய்தார்கள். இந்த கொலைபாதகத்திற்கு வித்திட்டவராக பாலகங்காதர திலகர் அறியப்பட்டு பல மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார். புனே நகரத்தின் சிறையிலிருந்து அவர் வெளிப்பட்ட போது மக்களினுடைய தனிப்பெரும் தலைவராக அவர் அறியப்பட்டார். இது அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே மிக முக்கியமான திருப்பு முனையாகவே அமைந்தது. இதேபோல் இப்படி தொடர்ந்து எழுதி வந்து மிதவாத போக்கை கண்டித்து மிகவும் ஆழமான தீவிரமான போக்குத்தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரும் என்பதையே இவர் பேசியும் எழுதியும் வர அதை குறித்து பார்த்த படித்த மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இந்த போக்குதான் நமக்கு சுதந்திர போராட்டத்திற்கான வழி என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டு பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அப்போது அண்ணல் காந்தியடிகளினுடைய தலைமையிலே அமைதியும் போராட்டமின்றி அடையக்கூடிய சுதந்திரமும் வலியுறுத்தி அதையும் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர் பின்பாக திரண்டு வந்தார்கள். அமைதியான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமான முடிவுகளை எட்டுவதற்கு வழிவகுக்காது என்று கருதியே எழுதி வந்த பாலகங்காதர திலகருடைய எழுத்துக்கள் மேலும் 2 ஆங்கிலேய அதிகாரிகளினுடைய கொலைக்கு காரணமாக பார்க்கப்பட்டது. குதிராம் போஸ், பிரஃபுல்லா சக்கி என்று 2 இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு தீவிரமான ஒரு போக்குத்தான் சரிபடும் என்ற எண்ணத்திலே எப்படியாவது நம்மை எதிர்க்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் சிலரையாவது அதிகாரிகள் வர்க்கத்திலே இருப்பவர்களை கொலை செய்தால் அதை பார்த்து அவர்கள் பயப்படுவார்கள், அதனால் அவர்கள் நம் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய எதேச்சை போக்கு மாறுபடும் என்று எண்ணி வங்காளதேசத்திலே அந்த பகுதிகளில் இருந்த 2 ஆட்சியாளர்கள் அவர்கள் மனைவிமாரோடு வீட்டிற்கு செல்லும் வழியிலே அவர்கள் சென்ற வண்டியிலே வெடிகுண்டு வீசி அவர்கள் இறந்துபட்டு போவதற்கு காரணமானார்கள். இந்த நிகழ்ச்சி பெருமளவில் ஒரு கலக்கத்தை இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிகளிலே ஏற்படுத்தியது. உடனடியாக அதிலே ஈடுபட்டவர்களை தேடி அவர்களை கொன்றேனும் பிடிக்கும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதிலே பிரஃபுல்லா சக்கி காவல்துறையினரிடம் சிக்கிய போது தற்கொலை செய்து கொண்டார். பல்வேறு போராட்டங்களையும் கடந்து குதிராம் போஸ் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார். இந்த 2 இளைஞர்கள் செய்த கொலைக்கு பாலகங்காதர திலகருடைய எழுத்துதான் ஒரு விதத்தில் உந்து சக்தியாக இருந்தது என்பதை காரணம் காட்டி பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கும் மீறி
அவருக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனையோடு சேர்த்து 1000 ரூபாய் அபராதமும் கட்டி அவர் 1908ஆம் ஆண்டு முதல் 14ஆம் ஆண்டு வரை 6 ஆண்டுகள் மண்டலாய் என்றழைக்கப்படும் நகரிலே, இன்றைய பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த நகரிலே கடுங்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். காவலில் இருந்தபோது பகவத்கீதைக்கு தன்னுடைய நினைப்பில் தோன்றியபடி உரை ஒன்றை செய்து கீதா ரகசியம் என்ற பெயரிலே அதை நூலாகவும் வெளியிட்டார். இந்த 6 ஆண்டுகள் அவருடைய மனதையும் உடலையும் பெரிய அளவிலே தளரச் செய்ததாக பார்க்கிறோம். வெளியே வந்த அவர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததும் அதனால் முன்பு போலே உத்வேகத்தோடு செயல்பட முடியாத ஒரு நிலைமையிலும் இருந்தார். ஸ்வராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று அவர் வலியுறுத்தி சொன்ன அந்த வாசகம் ஒத்துழையாமை இயக்கத்திற்கும் ஸ்வதேசி இயக்கத்திற்கும் முன்மொழியப்பட்ட வாக்கியமாக கருதப்பட்டது. ஆங்கிலேயர்கள் தயாரிப்பில் வரக்கூடிய பொருட்களை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும். இந்தியர்கள் தாங்களே தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுவதற்கு தங்களுக்கானவற்றை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சுதேசி இந்தியாவிற்கான அடிக்கோலை நாட்டிய பெருமை பாலகங்காதர திலகரையே சேரும். இந்தியர்களுடைய ஆன்மீக நாட்டம் சமூக சேவையோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். அதன்படி மக்களுக்கு செய்யும் தொண்டு நேரடியே மகேசனை சென்று அடையும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. இறை வழிபாட்டு கூடங்களிலே சுதந்திர போராட்டம் குறித்து அங்கே இருப்பவர்கள் பேச வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்த இவர் மூலமாகத்தான் இன்றைய காலத்தில் உலகெங்கிலும் பரவலாக அறியப்படும் மும்பை மாநகரத்திற்கே பெருமை சேர்க்கும் விநாயக சதுர்த்தி விழா பெரிய அளவிலே கொண்டாடப்பட்டது. விநாயகர் வழிபாடு மகாராஷ்டிரா மாநிலத்திலே பழம்பெருமை வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. அதனால் அவர்கள் விநாயக சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடும் பாரம்பரியத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த விழாக்கள் வீடுகளோடு நின்றுவிடாமல் ஆங்காங்கே குடியிருப்புகளிலே இருப்பவர்கள், ஒரே தெருவில் வசிப்பவர்கள், இவர்களெல்லாம் பெரிய அளவில் பந்தல் அமைத்து பிரம்மாண்டமான விநாயகர் வடிவங்களை அங்கே எழுந்தருளச் செய்து அவருக்கு 1 வாரம் 10 நாட்கள் என்று விழா எடுத்து பூஜை செய்து அருட்பாடல்கள் பாடி அவருக்கு வழிபாடுகளை விமர்சையாக செய்து நிறைவிலே அவரை விசர்ஜனம் என்று சொல்லப்படும் நீர்நிலைகளிலே சென்று கரைக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை பெரிய அளவிலே பிரபல்யப்படுத்தி அதன் மூலமாக அங்கே குழுமிய மக்களிடையே சுதந்திர போராட்டம் குறித்த பேச்சுரைகளையும் நிகழ்த்தி காட்டினார். அதேபோல் வீர சிவாஜி அரசனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக மக்களிடையே சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை, அதன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று நம்பி அந்த விழாவிற்காக ஒரு குழுவையும் நியமித்து அதையும் நடத்தி காண்பித்தார். இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதற்காக தன் இன்னுயிரை ஈந்தவர்கள் பல ஆயிரம் பேர்கள் இருக்கலாம். அந்த பல ஆயிரம் பேர்களுக்குள்ளேயும் சில 1000 பேர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்திய பெருமை சில 100 தலைவர்களை சேரும். அந்த சில 100 தலைவர்களுக்குள்ளேயும் கூட தலைமை பொறுப்பேற்றிருந்த அண்ணல் காந்தியடிகளினுடைய மிதவாத போக்கை எதிர்த்தேனும் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று கருதிய பாலகங்காதர திலகர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வானத்திலே தனிப்பெருமை வாய்ந்த துருவ நட்சத்திரமாக மிளிர்கிறார் என்று சொன்னால் மிகையில்லை. பாலகங்காதர திலகருடைய பெருமைகளை நினைந்து கொண்டாடுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.